அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் நாம் கேட்கப் போகிற கதை விலக வேண்டிய உறவு. ஆட்டோ கடைத்தெருவில் சென்று கொண்டிருக்க ஆட்டோவில் உட்கார்ந்திருந்த சாவித்ரி தன் கணவனிடம், என்னங்க, அந்த பாம்பே ஸ்வீட் ஸ்டால்ல ஒரு 5 நிமிஷம் நிறுத்த சொல்லுங்க. ரசகுல்லா ஒரு டப்பா வாங்கிட்டு போலாம். நம்ம சந்துருவுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அவன் பிறந்த நாள். அவன் படத்துக்கு முன்னால வச்சு கும்பிடணும் என்றாள். ஆட்டோவை நிறுத்த சொல்லி ரசகுல்லா வாங்கி கொண்டு ஆட்டோவில் ஏறினார் சண்முகம். என்னய்யா, வேற எங்கேயும் நிறுத்தணுமா? இல்ல, நேரா சுபஸ்ரீ கிளினிக்கு வண்டியை விடவா என்றார் ஆட்டோக்காரர். ஆமாப்பா, எங்களை கிளினிக்ல இறக்கி விட்டுடு. வர லேட் ஆகும். நாங்க வேற ஆட்டோ பிடிச்சு வந்துடுறோம் என்றார் சண்முகம். அங்கு வரிசையாக போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்தனர். பெயரை பதிவு பண்ணிட்டீங்களா? டோக்கன் கொடுத்துருக்காங்களா? கூட்டம் அதிகமா இருக்கும் போல இருக்கே. நிறைய பேர் காத்திருக்காங்க என்றாள். ஆமா சாவித்ரி, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் டாக்டரு. அதான் கூட்டம். நம்ம டோக்கன் நம்பர் 12. இப்பதான் 3ஆம் நம்பர் போயிருக்கான். காத்திருக்க தான் வேணும் என்றார் சண்முகம். அந்த அம்மா பல் டாக்டரு, வீட்டுக்காரர் ஆர்த்தோ டாக்டரு. 2 பேரும் படித்த படிப்புக்கு நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நாம் தான் கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒத்த பிள்ளைய பெற்று இன்ஜினியருக்கு படிக்க வச்சோம். அவன் ஆசைக்கு குறுக்க நிற்காம ஜாதி விட்டு ஜாதி பரவாயில்லன்னு அவன் காதலிச்ச பொண்ணையே கல்யாணமும் பண்ணி வச்சோம். 1 வருஷம் சந்தோஷமாக தான் வாழ்ந்தான். ஆனால் அது நிலைக்காம போயிருச்சு. லாரி ரூபத்தில் வந்த வேலைக்கு போன பிள்ளையோட உயிரை எடுத்துருச்சு. 10 வருஷமா அவன் நினைவை மனசுல சுமந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். 1 வருஷம் அவனோடு குடும்பம் நடத்தின மகராசி அப்பா வந்து கூப்பிட்டதும் போயிட்டா. நமக்குன்னு இந்த உலகத்துல யாரு இருக்கா என்றாள். எதுக்கு சாவித்ரி புலம்புற? பல்லு வலின்னு வந்திருக்க. அதிகமா பேசாத, இன்னும் வலி ஜாஸ்தி ஆயிடும். காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடலை. பக்கத்து டீ கடையில் போய் பால் எதுவும் வாங்கிட்டு வரேன், குடிக்கிறியா என்றார் சண்முகம். வேண்டாங்க, இந்த பல்லு வலி நின்னா போதும். நீங்கள் தான் பசியோடு இருக்கீங்க. போய் காபி சாப்பிட்டு வாங்க. நம்ம கூப்பிட இன்னும் நேரம் இருக்கு என்று சாவித்ரி சொல்ல, எனக்கும் இன்னைக்கு நம்ம சந்துரு ஞாபகமாகவே இருக்கு. பசியே தோணலை. வாழ்க்கையில் கடவுள் நம்ம அதிகமாக சோதிச்சிட்டாரு. மகன், மருமகள், பேரம்பேத்தின்னு வாழ்கிற கொடுப்பனை இல்லாமல் கடைசி வரை நீயும் நானும் வாழணுங்கிற விதியை நமக்கு கொடுத்துட்டாரு. அவரிடம் இருந்து பெருமூச்சு வர மௌனமாக அமர்ந்திருந்தாள் சாவித்ரி. டோக்கன் நம்பர் 12, வாங்க சாவித்ரி என்று நர்ஸ் அழைத்தாள். நாற்காலியிலிருந்து எழுந்து கொண்டாள் சாவித்ரி. நீண்ட நேரமாக உட்கார்ந்திருந்தது முழங்கால் வலியால் உடனே நடக்க வராமல் சற்று நின்று கணவனை பிடித்து டாக்டரின் அறை நோக்கி நடந்தாள். ஏசி ஓடிக்கொண்டிருக்க ஒளிரும் விளக்குடன் டாக்டரின் அறை பிரகாசமாக இருந்தது. அம்மா, அந்த சேர்ல ஏறி உட்காந்து தலையை பின்னால சாய்ச்சி வச்சுக்குங்க. டாக்டர் அம்மா வந்துடுவாங்க. சார், நீங்க அப்படி ஓரமா அந்த சேர்ல உட்காருங்க. டாக்டரின் உதவியாளர் சொல்ல, உள்ளறையிலிருந்து கைகளை டவலால் துடைத்தபடி வந்த டாக்டர் அம்மாவை பார்த்து அதிர்ந்தார் சண்முகம். அவளது கண்களிலும் ஆச்சரியம். என்ன பா, நீங்களா? நல்லா இருக்கீங்களா? குரல் கேட்டு கண்ணாடி நாற்காலியில் உட்கார்ந்திருந்த சாவித்ரி கண்டிருந்து பார்க்க அவளால் நம்ப முடியவில்லை. யமுனாவாது? அவ எப்படி? அதற்குள் சாவித்திரியின் அருகில் வந்த யமுனா அன்போடு அவள் கைகளை பிடித்து கொண்டார். அம்மா, உங்களை சந்திப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல.
இந்த 10 வருஷத்துல என்னென்னவோ நடந்து போச்சு. சந்துரு மறைவுக்கு அப்புறம் அப்பாவோடு போய் வேதனையில இருந்த என்ன அப்பா தான் தேற்றி திரும்ப படிக்க வச்சாரு. பல் டாக்டருக்கு படிச்சு என் அத்தை பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. 5 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. நீங்க எப்படிம்மா இருக்கீங்க என்றாள் யமுனா. அவள் சகஜமாக பேச சாவித்திரியால் நம்ப முடியவில்லை. சந்திரவுடன் வாழ்ந்த யமுனா இன்று பல் டாக்டராக இன்னொருவரின் மனைவியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். கண்கலங்க மௌனமாக அமர்ந்திருந்த சாவித்திரியை அன்புடன் பார்த்தாள். என்னை பார்த்ததும் உங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்திருக்கும். உங்க வேதனை எனக்கு புரியுதுமா. கடவுள் கொடுத்த வாழ்க்கைய நம்ம வாழத்தானே வேண்டி இருக்கு என்றாள் யமுனா. நீ நல்லா இருக்கியா யமுனா? உன் கணவர் தான் ஆர்த்தோ டாக்டரா? உன் பொண்ணு பேரு தான் சுபஸ்ரீயா என்று கேட்க, ஆமாம்மா, அவ பேர்ல தான் இந்த கிளினிக் இருக்கு. உங்களுக்கு என்னம்மா, பல்லு வலியா? முதல்ல செக்கப் பண்ணிடுறேன், அப்புறம் பேசலாம். வாயை திறக்க சொல்லி சிகிச்சை செய்த யமுனா, மருந்து போட்டிருக்கேன், வலி நிற்கிறதுக்கு இன்ஜெக்ஷனும் கொடுத்துருக்கேன். 1 வாரம் கழிச்சு வாங்கம்மா. உங்க பல்ல எடுக்க வேண்டியிருக்கும். ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு பல்லை எடுத்துடலாம். அப்புறம் திருச்சியில தானே இப்போ இருக்கீங்களா? உங்க அட்ரஸ் சொல்லுங்க, கட்டாயம் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன். உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கேன். இவ்வளவு நாள் உங்களை பத்தி விசாரிக்காம இருந்ததுக்கு மன்னிச்சிருங்க. எங்க அப்பாவுடைய கட்டளையை மீறி என்னால எதுவும் செய்ய முடியாம போச்சு என்றாள் யமுனா. உன் நிலைமை எனக்கு புரியுதும்மா. சின்ன வயசுல வாழ்க்கையை இழந்த உன்ன உன் அப்பா படிக்க வச்சு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. எங்களுக்கு தான் கொடுப்பனை இல்லாம போயிருச்சு என்றாள் சாவித்திரி. உங்களையும் அப்பாவையும் பார்த்தா மனசுக்கு சங்கடமா இருக்கு. என்னை நீங்க பிரிச்சு பார்க்க வேணாம், உங்க மகளா நினைச்சுக்குங்க. உங்க அட்ரஸை சொல்லுங்கம்மா என்றாள் யமுனா. நம்பர் 20 வேலம்மாள் தெரு, பொது சத்திரம் என்று சாவித்திரி சொல்ல யமுனா குறித்து கொண்டார். சரிம்மா, கார் அனுப்புறேன், வீட்டில் போய் இறங்கிக்குங்க. எனக்கு பேஷண்ட் வெயிட் பண்ணுறாங்க. இன்னொரு நாள் பேசுவோம். இந்த சண்டே வர ட்ரை பண்ணுறேன் என்றாள் யமுனா. காரெல்லாம் வேணாம் யமுனா, நாங்கள் வீட்டில் இருந்தே ஆட்டோ வச்சுட்டு வந்திருக்கோம், அதிலே போயிடுறோம். நீ உன் வேலைகளை பாருன்னு சொன்னவ கணவரிடமிருந்து பையை வாங்கி அதிலிருந்து ரசகுல்லா டப்பாவை யமுனாவிடம் கொடுத்தாள். இதுல ரசகுல்லா இருக்கு, என் பேத்திக்கிட்ட கொண்டு போய் கொடுமா. கண்கலங்க சாவித்திரியை அணைத்து கொண்டாள் யமுனா. இருவரும் அவரிடம் விடைபெற்று வெளியே வந்தனர். ஆட்டோவில் ஏறி வீடு வருவரை எதுவுமே பேசாமல் வந்த சாவித்திரி பூட்டிய கதவை திறந்து உள்ளே சென்றாள். சாவித்ரி, நம்ம சந்துரு பிறந்த நாள் என்ன இன்னைக்கு யமுனாவை பார்த்து பேசுனது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம கிட்ட எவ்வளவு பாசமா அன்பா நடந்துக்கிட்டா. நீ ஏன் சாவித்திரி அவகிட்ட பொய்யான அட்ரஸ் சொன்ன? உன்னோட நடவடிக்கை எனக்கு புரியல என்று சொன்ன கணவரை திரும்பி பார்த்தாள் சாவித்ரி. யமுனாவோட அன்பும் அரவணைப்பான பேச்சும் மனசுக்கு எதமா தான் இருக்கு, அதை நான் மறுக்கல. ஆனா நாம் அதை ஏத்துக்கிறது சரியில்லைங்க. இப்ப அவ இன்னொரு வீட்டுக்கு மருமக, கணவர் குழந்தைன்னு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. பழைய உறவை ஞாபகப்படுத்த நாம் அவள் முன்னே போய் நின்னா அவ மனசுலையும் பழைய ஞாபகங்கள் வரும். இப்ப சந்தோஷமா போயிட்டு இருக்க அவ வாழ்க்கையில தேவையில்லாத சங்கடங்கள் வர நாம காரணமா இருக்கக்கூடாது. நாம இழந்தது தான். ஆனா வாழ வேண்டிய அந்த பொண்ணோட வாழ்க்கையில தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த எனக்கு விருப்பம் இல்லைங்க. அதான் அவள் நம்மளை தொடர்பு கொள்ளாம இருக்க பொய்யான விலாசத்தை கொடுத்த. சொன்னவள் மௌனமாக உட்கார்ந்திருக்கும் கணவனை பார்த்தாள். சரி, நீங்க போய் கை கால் முகம் அலம்பிட்டு வாங்க,
சூடா காப்பி கலந்து தரேன். பல்வலி சரியானதும் வேற டாக்டர் கிட்ட போய் தான் பல்ல பிடுங்கணும் என்று சொன்ன சாவித்திரி சுவற்றில் மாட்டப்பட்டிருக்கும் சந்துருவின் படத்தை பார்த்து கண்களில் வழியும் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது. அடுத்து வரும் பதிவில் மற்றும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.